இன்னைக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்னால் அதை வந்து சகிச்சிக்கவே முடியலை. ரொம்ப மனசு நொந்து போயிட்டு லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட் ஒன்று ஷேர் பண்ணுறேன். ஹலோ நான் இப்போது உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஒரு ரியல் டைம் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட் ஒன்று ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இன்சிடெண்ட் கவனமாக கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ரைட், ஃபைன். என்னோடய பிரதர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தார். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் டெக்னிக்கல் பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணி அனுப்பிச்சிருந்தார். அண்ட் அது வந்து செலக்ட் ஆகிட்டு அந்த அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் அவரை வந்து வர சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. அதுக்கு போகிறதுக்கு அவருக்கு பாஸ்போர்ட் தேவைப்பட்டுச்சு. அப்போ அந்த பாஸ்போர்ட் ப்ராசஸிங்காக நான் தான் அவருக்காக இறங்கி அலைஞ்சேன், ஏன்னா அவர் காலேஜ் போயிட்டுருந்தார். ஸோ அப்படி நான் அந்த பாஸ்போர்ட் ப்ராசஸிங்காக அலையும் போது சில டாக்குமெண்ட்ஸ், சில சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்பட்டது. ஸோ அதில் ஒரு சர்டிஃபிகேட் என்னென்னா, எங்களோட லோக்கல் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வாங்க வேண்டிய கம்பல்ஷன் இருந்தது. ஸோ நான் லோக்கல் பஞ்சாயத்து ஆஃபீஸில் போயிட்டு அப்ளை பண்ணி கேட்டேன். அவங்க என்னை வந்து ரொம்ப அலைய விட்டாங்க. ஒரு 10 நாளாக ரொம்ப அலைஞ்சேன் கஷ்டப்பட்டு. ஆனால் அது கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ரொம்ப மனம் நொந்து வெந்து போய் வேறு வழியே இல்லாமல் நான் என்ன பண்ணேன்னா, அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் வேலை பார்த்த ஒரு ஸ்டாஃபை கூப்பிட்டு ஒரு 500 ரூபா பாக்கெட்டில் வச்சு விட்டு, ஆனால் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து இருப்பா தம்பி, நான் முடிச்சு தரேன்னு சொல்லி ஒரு 2 ஹவர்ஸில் எனக்கு முடிச்சு கொடுத்துட்டாரு. எனக்கு வேலை மறுபடியும் முடிஞ்சு. பட் ஆனால் மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா இந்த சிஸ்டம் இவ்வளோ மோசமாக இருக்கா? சிவில் சர்வெண்ட்ஸ், பப்ளிக் சர்வெண்ட்ஸ் இவ்வளோ ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாங்களா? ஒரு நல்ல விஷயம், படிக்கிற விஷயம், ஒருத்தன் வந்து படித்து முன்னேறணும், அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்காக பாஸ்போர்ட்டுக்கு ஒரு டாக்குமெண்ட் கேட்குறேன், ஆனால் என்னை இவ்வளோ அலைய விட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போதும் என்னால் அதை வந்து சகிச்சிக்கவே முடியலை. ரொம்ப மனசு நொந்து போயிட்டேன். இல்லையா? ஸோ நான் மனசு நொந்து போயிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்குமே மனசு நொந்து தான் இருக்கும் இல்லையா? ஃபைன். இப்போது இந்த இடத்துல இந்த இன்சிடெண்ட்டை கேட்ட உடனேயே உங்கள் மைண்டில் என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. போட்டுட்டு தான் நீங்கள் ஃபர்தராக அடுத்த பார்ட் ஆஃப் த வீடியோ பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் அடுத்த பார்ட் ஆஃப் த வீடியோவில் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஒரு சின்ன பாஸ் கொடுக்குறேன், ஒரு சின்ன பிளாக் அவுட் ஸ்க்ரீன் வரும், அதுக்குள்ளே நீங்கள் கமெண்ட் போட்டுட்டு வாங்க. கமெண்ட் போட முடியலன்னா பாஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டு நிதானமாக வந்து அடுத்த வீடியோ பாருங்கள். சரிங்களா? ஃபைன். My brother was in college, IIT Kanpur, so he had to go to US for presentation of a paper. So at that time, to make passport, he has to get birth certificate made. So I had to make his certificate. Then I had to pay some bribe to the panchayat secretary because the time period was very less, and he was reluctant to prepare that certificate. Secretary of your village. Yes, sir. So how actually you feel when you have to pay bribe actually in your own village? So I felt very bad because earlier I tried for 7 days, but he kept me moving here and there. But as soon as I paid, then he readily agreed. So it was very disappointing that a civil servant, a public servant is doing such work. நோ கமெண்ட் போட்டிங்களா? ஃபைன். இப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நபர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுல் பன்சால் அப்படிங்கிற ஒரு நபர் இன்றைக்கி ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கார். அதாவது 2022 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர். அந்த பேட்சில் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போது யூபிஎஸ்சி மார்க் இன்டர்வியூவில் அவர் வந்து இந்த ஆன்சர் தான் சொன்னார். ஏன் நீங்கள் சிவில் சர்வீசஸுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க, ஏன் நீங்கள் சிவில் சர்வெண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ இந்த இன்சிடெண்ட்டை சொல்லி நான் அதனால் இந்த சிஸ்டம்குள்ளே வரணும், இந்த சிஸ்டம் நிறையா மாற்றணும் அப்படின்லாம் சொன்னார். அப்படி சொன்ன ஒரு நபர் தான் ராகுல் பன்சால் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ரைட். காந்தி ஒரு கொட்டேஷன் இருக்குது, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பி த சேஞ்ச் யூ விஷ் டு see in the world. நீ இந்த உலகத்தில் என்ன சேஞ்ச் நடக்கணும்னு நினைக்கிறோம், அந்த சேஞ்ச் நீயாவே இரு, அந்த மாற்றத்தை நீ முதல்ல ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி காந்தி சொல்லியிருப்பார். ஸோ அந்த ராகுல் பன்சாலோட அந்த மார்க் இன்டர்வியூ பார்க்கும்போது பரவாயில்ல, நம்ம காந்தி சொன்ன மாதிரி அந்த மாற்றத்துக்கான ஒரு நபர் தான் இந்த ராகுல் பன்சால் அப்படின்னு நமக்கு தோணியிருக்கும். எனக்கும் அது தோணுச்சு. பட் இங்கே என்ன ஒரு சோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு உத்வேகமாக இந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்த ஒரு நபர் தான் ராகுல் பன்சால் ஐபிஎஸ் ஆஃபீஸர். இன்றைக்கி அவர் மேலே ஒரு கோடி ரூபாய், 1 லட்சம் இல்லை, 1 கோடி ரூபாய் லஞ்சம் கேஸ் ஒன்று போடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைபர் ஃப்ராட் கேஸ், ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் ரிலேட்டடாக ஒரு சைபர் ஃப்ராட் கேஸில்
அவரும் இன்னும் அவரோட இருந்த சபார்டினேட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து 1 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இது இப்போ கேஸாக வந்துட்டுருக்கு. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எத்திக்ஸ் படிக்கிறதுனாலையோ இல்லை எத்திக்ஸ் பேப்பர் எழுதி நிறைய மார்க் வாங்கி நல்ல ரேங்க் வாங்கி சர்வீஸ் வாங்குறதுனாலையோ ரொம்ப நம்ம எத்திக்கலாக இந்த சர்வீஸில் உள்ளே இருப்போமா அப்படின்னா அது வந்து ஒரு $1 பில்லியன் கொஸ்டின் தான். ஏன்னா இங்கே எத்திக்ஸ் படித்ததுனாலையோ இல்லை எத்திக்ஸ் பயங்கரமாக தெரியுன்றதுனாலையெல்லாம் யாருமே எத்திக்கலாக பிஹேவ் பண்ணுறதே இல்லை. இது வந்து ஒரு ஆக்சிமோரன் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த எத்திக்ஸ் பேப்பரில் வந்து நல்ல மார்க் எடுத்து நல்ல ரேங்க் எடுத்து போகிறவன் இப்படி இருக்கான்னு நினைக்கும்போது இது ஒரு ஆக்சிமோரனாக தான் இருக்குது. எத்திக்ஸுங்கிறதே ஒரு ஆக்சிமோரன் மாதிரி தான் இருக்குது. ஸோ எத்திக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிறது ஒரு ஆக்சிமோரன் தான். சரிங்களா? ஏன்னா இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுவேன், 90% ஆஃப் சிவில் சர்வெண்ட்ஸ் வந்து கரப்ட் தாங்க. இது வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு எப்படி இருக்கும்னு தெரில, பட் ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட். இருக்காங்க கொஞ்சம் பேர் ரொம்ப கவுண்டபுளாக, ஒரு சிலர் நேர்மையாக இருக்கிறாங்க, பட் ரொம்ப 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 கம்மி. நீங்கள் இன்றைக்கி சிவில் சர்வீசஸ் படிக்கிற நீங்களுமே நிறைய பேசுவீங்க, நிறைய சொல்லுவீங்க, ஆனால் நாளைக்கு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா $1 பில்லியன் கொஸ்டின் தான். இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி நாளைக்கு உள்ளே போய் இருப்பீங்களான்னா $1 பில்லியன் கொஸ்டின் தான். ஏன்னா நிறைய பேரை நான் பார்த்துட்டேன், நண்பர்களும் பார்த்துருக்கேன், படித்த ஆஸ்பிரண்ட்ஸு இப்போது சர்வீஸில் இருக்கவங்களும் பார்த்துருக்கேன். விதிவிலக்கே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே தான் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்கிறது மார்க் வாங்குறதெல்லாம் இல்லைங்க. எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது ஒரு தனி மனிதன் சார்ந்த விஷயம். ஒரு இண்டிவிஜுவல் நினைக்கணும். அதாவது நம்ம எல்லாருக்கும் ஒரு உள்ளூராக ஒரு உணர்வுன்னு ஒன்று இருக்கும் என்னங்களா. என்ன நடந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன், மாற மாட்டேன் அப்படிங்கிற நம்ம உள்ளுணர்வுக்கு உண்மையாக, அந்த வாய்ஸ் ஆஃப் கான்சியன்ஸ்க்கு உண்மையாக இருக்கிறோம் தெரியுங்களா, அங்கே தாங்க அந்த இன்டெகிரிட்டி எல்லாமே இருக்கும். ஆக்சுவலாக அதுதான் இன்டெகிரிட்டி. அதாவது உன்னை யாரும் பார்க்கல, உன்னை யாரும் கவனிக்கலை, எப்படியா இருந்தாலும் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் நீ வந்து மாறாமல் இருந்த அப்படின்னா தட் இஸ் கால்டு இன்டெகிரிட்டி. இப்போ எத்திக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ஸ்டடி கொஸ்டின் ஆகட்டும், இல்லை இந்த டேர்ம்ஸு இல்லை கொட்டேஷன்ஸ் கொடுத்து மீனிங் இல்லஸ்ட்ரேஷனுக்கு, இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர் பேஸ்டு டைனமிக் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக நல்ல மார்க் வரும். நல்ல மார்க் எடுத்துகிட்டு உள்ளே போய் என்ன பண்ண போகிறீங்கன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மேபி 1-2 பேர் விதிவிலக்காக இருக்கலாம். அதுதான் இங்கே இந்த சிஸ்டம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணங்கள். சரிங்களா? ஃபைன். இப்போது எத்திக்ஸுக்கும் சரி, எஸ்ஏக்கும் சரி, எஸ்ஏலையுமே கேரக்டர் இதெல்லாம் ரிலேட்டடாக, டிசிப்ளின் இதெல்லாம் ரிலேட்டடாக நிறைய டாபிக்ஸ் வரும். இந்த மாதிரியான டாபிக்ஸ் எஸ்ஏயில் வந்தாலோ இல்லை எத்திக்ஸில் கொஸ்டின்ஸ் வந்தாலோ கரண்ட் அஃபேர் பேஸ்டு எக்ஸாம்பிள், டைனமிக் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ரியல் டைம் இன்சிடென்ட்ஸ் எடுத்துக்கங்க. அதுக்கு இந்த மாதிரியான ஒரு ரியல் டைம் இன்சிடென்ட்டுங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எத்திக்ஸ்லேயும் சரி எஸ்ஏலையும் சரி ஸ்டாட்டிக் எக்ஸாம்பிள்ஸ் நிறையவே இருக்குது. பட் ஸ்டாட்டிக் எக்ஸாம்பிள்ஸுன்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர், நிறைய இன்ஸ்டிடியூட்டில் கோச்சிங் கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. பட் டைனமிக் எக்ஸாம்பிள்ஸுங்கிறது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கில், நம்மளோட ஒரு வைட் பர்ஸ்பெக்டிவ், நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் அவேர்னஸில் நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஆன்சரோட குவாலிட்டியோ இல்லை அந்த எஸ்ஏயோட குவாலிட்டியோ வேறு மாதிரி இருக்கும். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு 2 மார்க்கோ 5 மார்க்கோ 10 மார்க்கோ எக்ஸ்ட்ராவே வரும். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்தால் ஒரு ஹிண்ட் எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எத்திக்ஸுக்கும் சரி எஸ்ஏக்கும் சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். லாஸ்ட்டாக ஒரே விஷயம் தாங்க, இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது ஒரு தனி நபர் சார்ந்த விஷயம். அந்த இண்டிவிஜுவல் நினச்சா மட்டும்தாங்க அங்கே இன்டெகிரிட்டின்னு ஒரு விஷயம் இருக்க முடியும். இதை யாரும் சொல்லி கிளாஸ் எடுத்து டீச் பண்ணி அடித்து ஜெயிலில் போட்டெலாம் வரவே வாய்ப்பில்லை. தனி மனிதன் உணர்றது மட்டும்தான் இங்கே ஒரே ஒரு உண்மை, நியதி. ஸோ இந்த சமூகத்தில், இந்த சொசைட்டியில் மாற்றம் அப்படின்னு ஒன்று நடக்கணும் அப்படின்னிங்கன்னா ஒரு தனி மனிதனும், நான் உட்பட ஒரு தனி மனிதனும் மனசாட்சிக்கு உண்மையாக தன்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ, வாய்ஸ் ஆஃப் கான்சியன்ஸுக்கு நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தில் நம்ம நினைக்கிற மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.